இல்லை நீங்கள் உணர்ந்தது 1.5 மணி நேரம் என்னால் பண்ண முடியும். நீங்கள் உணர்ந்தது எப்போ சார்? எப்போ அது ப்ரூஃப் பண்ணி முடிஞ்சு? நான் ஃபஸ்ட் நைட் நினைக்க எனக்கு உணர்ந்தேன் என்னால் முடியும்ட்டு. 1.5 hour. ஆமாம். இல்லை அது எனக்கு ப்ராக்டிக்கல் நடந்துதா? ஒரு வெத்தலை பாக்கு போடுறதுல எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? நீங்கள் அதை போடவே மாட்டீங்களே. நான் போடல. பாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மருந்து செக்ஸுவலுக்கு. இல்லை எதுவுமே போடாமல் உங்களுக்கு எப்படி அந்த பவர் வருதுன்னு கேட்குறேன். பொண்ணு வந்து 5 வாட்டி அவங்க வந்து உச்சத்தை அடைவாங்க. ஒரு வாட்டி அடைகிறதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது. நீங்கள் ஒரு வாட்டி அடைஞ்சிட்டு போயிட்டு படுத்துருவீங்க, ஆனால் அவங்களுக்கு அது பத்தாது. நீங்கள் குழந்தை பிறக்கிறது ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தாய் மார்பு காம்பில் பால் வராது. ஒரு செகண்ட் வரைக்கும். குழந்தை பிறந்த அடுத்த செகண்ட் அந்த தாய்க்கு பால் வரும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் சண்டை பயிற்சியாளர், நடிகர், தயாரிப்பாளர், இப்படி பன்முகம் கொண்ட ஜாக்குவார் தங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தாம்பத்திய உறவுக்குன்னு மூலிகைலாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. என்ன மூலிகைகள், அது எப்போ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்? நைஸாக நீங்கள் அப்படியே கேட்டு எல்லாம் போட்டு வைக்கலை. ஸ்கூல்லலாம் கெடுத்த மாதிரி கெடுத்துருங்க. அப்போல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சார். அதெல்லாம் வந்து சொல்லணுன்னா அது வந்து பக்காவாக வந்து எனக்கு வந்து முதல்ல அவர் குடிக்க மாட்டார், குடித்ததே இல்லைன்னு சொல்லணும். அப்போ தான் நான் அதெல்லாம் சொல்லுவேன். இல்லைன்னா தலைகள்லாம் எனக்கு நான் யார்ட்டையும் காசு வாங்குறதில்ல அதுக்காக. இல்லை இந்த மூலிகைலாம் இருக்கிறது உண்மைதானா? எங்கே இருக்குது சார்? ஒரு நல்ல உடம்பு வலிக்குதுன்னு வச்சுங்க, நரம்புலாம் வலிக்குதுன்னு வச்சுங்க, முருங்கை இலை இருக்குல்ல, அந்த இலையை காலையில் ஒரு ஒரு அரை கிளாஸ் அப்படியே அம்மியில் போட்டு அரைச்சி சாறு பண்ணி குடிச்சிங்கன்னா 10 நாளில் எலும்பு நரம்பு வலி ஒன்றுமே இருக்காது. முருங்கை இலை எவ்வளோ பெரிய மருத்துவம் இருக்குது தெரியுங்களா? அதில் யார் சார் முருங்கை இலை குடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. முருங்கை இலை கொடுத்தா நான் சொல்லுவேன், குடிங்கடா முருங்கை இலை, வலி வராது சார். இது மாதிரி இதுவே முடியுங்கும்போது எல்லாமே முடியும். எவ்வளோ இருக்குது சார். கருவேப்பிலை, ஏன் கருவேப்பிலைன்னு வச்சாங்க? கரு உண்டாகிறதுக்கு தான் கருவேப்பிலை. கருவேப்பிலையெல்லாம் சொல்ல என்ன சாப்பிட்டு கருவேப்பிலை தூக்கி போடுறாங்க. கருவேப்பிலை தூக்கி போடுறதா? அது மென்று சாப்பிட்றது. நான்லாம் ஒரு கருவேப்பிலை விட மாட்டேன், மென்று சாப்பிடுவேன். அது மாதிரி எல்லாமே மருத்துவம், எல்லாமே மருத்துவம். ஏன் குழம்புல கருவேப்பிலை போடணும்? எதுக்கு போடணும்? எதுக்கு கடுகு போடணும்? எதுக்கு சோம்பு போடணும்? எதுக்கு போடணும்? மஞ்சள் போடணும்? இதெல்லாம் அது இப்போ என்ன கண்டுபிடிச்சது? அது பல ஆயிரம் உங்கள் தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. இல்லை இப்போ இந்த செக்ஸ் மூலிகை கூறுவோம் சார். இந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சாப்பிட்டா அது ஒர்க் அவுட் ஆகும்? எல்லாருக்கும், எல்லாரும் சாப்பிடலாம். யாரெல்லாம் இல்லை, எல்லாரும். இல்லை பவர்லெஸ்ஸாக இருக்கணும் சாப்பிடலாமா, இல்லை பவர் இருக்கிறவங்க சாப்பிடலாமா? சார் எல்லாரும் தான் இப்போ சொல்கிறாங்களே, எனக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே முடியல, 5 நிமிஷம் மேலே முடியலன்னு தானே சொல்கிறாங்க. எல்லோரும் தான் சாப்பிடணும். இல்லை எதனால் அந்த 3 நிமிஷம் 5 நிமிஷம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அது சொல்கிறாங்களா சார்? அதுக்கு காரணம் ஏதாவது ரீசன் இருக்குல்ல? எனக்கு தெரியலையே. ஒன்று மன பயம். அது பண்ணுறது என்ன சார்? மன பயம் வருது. எல்லாரும் காத்துருக்கிறதே அந்த ஒரு தருணத்து தானே. ஒர்க் அவுட் பண்ணணும் எப்போ தானே காத்துன்னு இருக்காங்க. என்ன பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, உங்கள் ஒய்ஃபு ஏதோ வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க, அன்றைக்கி தான் ஒரு பார்த்து பயம் இருக்குமா இருக்காதா? அந்த வந்து மனசுலேயே பயம் வந்துடும் அவங்களுக்கு. பயந்துடுறாங்க. முதல் தப்பு தன்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு மன தைரியம். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸை சொல்லிவிடுவாங்க, டே இப்போ பார்த்துக்கடா அப்படி இப்படிம்பாங்க. அதை பார்த்து கொஞ்சம் பயம். ஸோ அந்த பயம் முதல்ல விடணும். முடியாதுங்கிறது ஃபஸ்ட் நைட்டே விட்டுருங்க. ஃபஸ்ட் நைட் கதையை விட்டுருங்க. அதெல்லாம் தாண்டி குழந்தைலாம் பச்சுறாங்க. அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுறதுல இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல. அதான் சார், அவங்க அந்த காலத்துலேருந்து பயந்துகிட்டே இருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஈஸியாக என்ன, இப்போ வந்து அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு சாமியார் வந்து பூஜை பண்ண பூனை அடிக்கடி குறுக்கால கட்டி விடா அந்த பூனை நேரம். அந்த பூனை இறந்து போனோம், இவரும் இறந்து போனால் அடுத்த ஒரு பூனையை வந்து கட்டி வச்சாங்களாம். அது மாதிரி எல்லாமே அவங்களுக்கு பயம்தான் முதல் பயம். அப்புறம் வந்து இவங்க தவறான முறையில் இவங்க சில செய்கள் பண்ணுறது அவங்களே மனசாட்சி எப்படி அவங்களுக்கு பயப்படுறாங்க தெரியும். உங்களுக்கு இதை ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியல. மனசாட்சிப்படி அவங்க வந்து சில தவறுகள் பண்ணுவாங்க. அதை வந்து இவங்க மனசில் பயந்து அந்த பயம் வந்து அவங்க நிரந்தர பயமாகிடுது. மனோதைரியம் இல்லை. இப்போ நீக்கிறோலாம் எப்படி சார் வந்து போடுறாங்க பார்க்குறீங்களா? நீக்கிறோன்னா 1 மணி நேரம் பண்ணுறாரு, அரை மணி நேரம் பண்ணுறாரு சொல்கிறாங்கல்ல. பார்க்குறீங்களா, கேட்டுறீங்களா அவங்களது? இல்லை நீங்கள் சொல்லி தான் கேள்விப்படுறேன். நீங்கள் திருப்பி புக் எடுத்து படித்து பாருங்கள். நீக்கிறோ போட்டுருவோம். ஏன் நம்ம இதில் ஓசோன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? ஓசோ தானே? ஓசோ. அவர் இதை சொன்னார். எப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அவர் பண்ணி காமிச்சார். அது யாரும் நம்பலையே. அவரெல்லாம் செக்ஸ் சாமியார் ஓட வரட்டினாங்க. கரெக்டு தானே? அவர் அதை நிரூபித்தார்ல. அது முடியுங்கிறத நிரூபித்தார். நான் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வாங்க சார், உங்களை நான் அது மாதிரி பண்ண வைக்கிறேன். இல்லை நீங்கள் உணர்ந்தது 1.5 மணி நேரம் என்னால் பண்ண முடியும். நீங்கள் உணர்ந்தது எப்போ சார்? எப்போ அது ப்ரூஃப் பண்ணி முடிஞ்சு? நான் ஃபஸ்ட் நைட் நினைக்க எனக்கு உணர்ந்தேன் என்னால் முடியும்ன்ட்டு. 1.5 hour. ஆமாம். இல்லை அது எனக்கு ப்ராக்டிக்கல் நடந்துதா? உண்மையாக நடந்துச்சு, சத்தியமாக நடந்துச்சு. அதான் உண்மை. அப்புறம் வெத்தலை பாக்கு போடுறதுல எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? நீ தான் போடவே மாட்டீங்களே. நான் போடல. பாக்குன்னு ஒன்று, கொட்டை பாக்குன்னு ஒன்று இருக்குது, நான் போட மாட்டேன். அதில் ஒரு சத்து இல்லை. எதுவுமே போடாமல் உங்களுக்கு எப்படி அந்த பவர் வருதுன்னு கேட்குறேன். எனக்கா சார்? நான் மூலிகை சாப்பிட்றேன் சார். நான் வந்து இப்போ கூட 80 வகையான மூலிகை நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கும்.
காலையில் வந்து நானே வந்து கூழ் போட்டு சாப்பிட்டு தான் வரேன். எனக்கு தேவை அதில் எல்லாமே இருக்குது. உரைப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, துவர்ப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது, எல்லாமே அந்த இதிலே இருக்குது, மூலிகையிலே. அதை நான் சாப்பிட்றேன். எனக்கு அதில் எல்லா சக்தியும் கிடைக்குது. துவர்ப்பு தான் பாக்கு, அது இலையிலையும் கிடைக்குது, அவ்வளோதான். பாக்கு கெடுதல் இல்லை, வெத்தலை பாக்கு போடுறது கூட கெடுதல் இல்லை, தொடர்ந்து போடுறது தான் கெடுதல். அது கூட வெத்தலை பாக்கு ஒரு நாளைக்கு 2 வாட்டி போட சொல்லுது, சித்த இதில் சொல்கிறாங்க 2 வாட்டி போடுங்கிறாங்க. நம்ம தான் பல்லு கெட்டு போயிடும், பல்லு கருப்பாயிடும், சேப்பாயிடும்னு போடுறதில்ல. ஆனால் போட சொல்லுது சித்தமே. பாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மருந்து செக்ஸுவலுக்கு. 1.5 மணி நேரம் ஒரு ஆண் பண்ணுறது இருக்கட்டும், பெண் எப்படி சார் அந்த டைம் ஈடு கொடுக்க முடியும்? எப்படி அவங்க இது பண்ண முடியும்? ஒரு இரிட்டேட் ஏற்பட பொண்ணு வந்து 5 வாட்டி அவங்க வந்து உச்சத்தை அடைவாங்க. ஒரு வாட்டி அடைகிறதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது. நீங்கள் ஒரு வாட்டி அடைச்சிட்டு போயிட்டு படுத்துருவீங்க, ஆனால் அவங்களுக்கு அது பத்தாது. நீங்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள். ஆராய்ச்சியாளரே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம ஆராய்ச்சியாளரே அதை சொல்கிறாங்க. அது இல்லை, முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் பெண்களுக்கு அது காரணமே இல்லை, ஒரு தேவை. அது என்ன கேட்டால் அது அவங்களுக்கு தேவை. அது சார் இந்த உடல் உறவு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முன் விளையாட்டு ஃபோர் பிளே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லா டாக்டர்ஸ்லாம் டிவி திறந்தாலே ஃபோர் பிளே பண்ணுங்க, அது உண்மை. ஆமாம், அது பண்ணும்போது உச்சம் அந்த எஜெக்ட் ஆகிடாதா? யாருக்கு பண்ணுறவங்களுக்கு தான். அதான் ஆணுக்கா பெண்ணுக்கா? டாக்டர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுன்னா ஆண்களுக்கு தான் வரதுனால அவன் ஒன்றும் இல்லைன்னு தானே சார் அர்த்தம். அது எப்படி சார் வரும்? அதே எவ்வளோ நேரம்? அது ஒரு நேச்சர் கிடையாதா? ஒரு பெண்ணை பார்க்கும்போது நீங்கள் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நேச்சர், ஒரு டெம்பரேச்சர் யாருக்கு? ஆண்களுக்கு தான். ஒரு பெண்ணை பார்க்கும்போது நடக்குது. எந்த ஆண்களுக்கு வருது? எந்த ஆண்களும் வரக்கூடாதா? எப்படி சார் வரும்? எப்படி வரும்? எனக்கு புரியவே இல்லை. எப்படி சார் வருது? இல்லை, ஒரு ஃபோர் பிளே பார்க்கும்போது ஸோ அந்த இது பண்ணும்போது வெளியே வரது ஒரு எதார்த்தம் தானே சார்? அது எப்படி சார் வரும்? எதார்த்தம்னா அவங்களுக்கு வந்து அது ஏகப்பட்ட இது இருக்குல்ல சார். முன் விளையாட்டு விளையாடும் போது எப்படி வரும்? வரக்கூடாது இல்லை. வரக்கூடாததுக்கு அப்போ என்ன பண்ணணும்? அதான் உடம்பு அவங்க சரியாக வச்சுக்கணும் சார், ஒழுக்கமாக வச்சுக்கணும், யோகா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நிறைய மூலிகைகள் சாப்பிட்ணும், நிறையா வந்து கரெக்டாக படுக்கணும், 9 மணிக்கு தூங்கணும், காலைல 3:30 மணிக்கு எழுந்திரிக்கணும். இது எல்லாமே நம்ம உடம்பை வந்து கோயில் மாதிரி வச்சுக்க முடியும், அவ்வளோதான். அதனால் எல்லாமே அதில் கிடைக்கும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் நைட் உள்ளே போனாலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபியர்லலாம் வெளியே வந்துடுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறக்கூடிய அட்வைஸ் அதான், முதல்ல தைரியமாக இருங்க, இல்லை ரொம்ப ஒழுக்கமாக இருங்க. அதுக்கு தேவையான நிறையா சத்துள்ள காய்கறிகள் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்ணும். முதல்ல வந்து ஏதோ ஒன்று கோழிக்கறி சாப்பிட்றேன், அந்த கறிக்கு சாப்பிட்றேன், அந்த கறி சாப்பிட்றேன்லாம் இல்லாமல் வெஜிடபிள்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு சம்மந்தமான நிறையா முருங்கையாக இருக்கட்டும், முருங்கை பிசனாக இருக்கட்டும், இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு தெரியல. ஆனால் ஃபாரினில் முருங்கை பிசன்லாம் ஒரு கிலோ எத்தனையும் பல ஆயிரத்துக்கு போகுது. முருங்கையில் போடுறது பல ஆயிரத்துக்கு போகுது கிலோ. நம்மக்கிட்ட தான் யாரும் சாப்பிட்றதில்ல, தூக்கி கொண்டு போய் குப்பையில் போடுறாங்க. இல்லை, அந்த முருங்கை பிசன் எப்படி சாப்பிட்றது சார்? முதல்ல அந்த மரத்துலேருந்து அது ஒழுகுது. ஆமாம், ஒழுகு சார். அது இது பசங்க நாங்கள்லாம் வச்சுன்னா 80s 90s பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த புக்கு ஒட்டுறது, அந்த ஒட்டுறக்கு வச்சுருப்பாங்க. இதை வந்து பாடம் பண்ணி காய வச்சு அதை வந்து பொடி பண்ணி அதை வந்து பாலில் கலந்து சாப்பிட்ணும். பசும்பாலில், இந்த ரோட்டில் வைக்கிற பாலில் பசும்பாலில் கலந்து சாப்பிடணும். அப்படி பசும்பால் கிடைக்காத பட்சத்தில் நல்ல தேனில் கலந்து சாப்பிடணும். இல்லை, அந்த பிசினில் அப்படி என்ன இதுவும் இருக்குது சார்? ஆண்மைக்கு பயங்கர சக்தி அதில் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், நிறையா இடத்துல சார் நமக்கு தெரியல சார், ஃபாரினில் விற்றுக்கிட்டு இருக்காங்க சார். நம்ம வெங்காயம் சாப்பிட்றோமா? சாப்பிட்றீங்களா? நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லை? வெங்காயத்தை தூக்கி தூர போட்ட ஆள் நான் பார்த்துருக்கேன். வெங்காயம் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி, அவ்வளோ ஆண்மைக்கு சக்தி. யார் வந்து வெங்காயம் சாப்பிட்றது? பூண்டு சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராது, கொழுப்பெல்லாம் கரைச்சிடும். யார் பூண்டு சாப்பிட்றா? கேட்டால் வாய் நாரம் சார்பாங்க, இல்லை எரியுது சார். அது யார் சார் சாப்பிடுவாங்க? அதை விட ஆப்ரேஷன் பண்ணுறது கம்மியாக? பூண்டு சாப்பிட்றது ஆப்ரேஷன் பண்ணுறது கம்மியாக சார்? அது இன்னும் எரிச்சல் இருக்கும். அதனால் எக்ஸசைஸ், உடற்பயிற்சிங்கிறது முக்கியமான இது சார். பயிற்சி, தியானம், அது கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு சாத்தியம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து 6 அறிவா மனுஷனுக்கு 6 அறிவு. மிருகெல்லாம் பேச முடியாது, அவ்வளோதான். மற்ற எல்லாம் சிரிக்கவும் முடியாது. குரங்கு சிரிக்கும், ஏன்னா முன்னோர்கள்ல அங்கே தான் நம்ம வந்தோம். கிளி சிரிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து அவங்க லவ் பண்ணும்போது கிளி பாருங்கள், சிரிச்சிருக்கும். அவங்க சிரிப்பு அவங்க வேறு இது, நம்ம மாதிரி இல்லாமல் அவங்க வேறு சிரிப்பாங்க. ரொம்ப உற்சாகமாக அவங்களோட ஆட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம நாயெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் நம்ம வந்து 6 அறிவுன்னு சொல்கிறோம். நம்மளால் பறக்க முடியுமா? முடியாது. அது பறக்க முடியும். அப்போ அதுக்கு வந்து என்ன சக்தி இருக்குது பாருங்கள். நம்ம குழந்தை பிறந்து கடலில் தூக்கி போட்டால் அப்படியே முங்கி போயிடும். ஆனால் ஒரு பூனை போட்டால் கூட பூனைக்குட்டி தப்பிச்சு வந்துடும், நீச்சல் அடித்து வந்துடும். அப்போ அதுக்கு நம்மளோட அதிக சக்தி இருக்குது. ஏன்னா வேறு எதையும் சிந்தனை கிடையாது அதுக்கு. நம்ம மாதிரி இப்போ கொரோனா வந்துச்சுல்ல சார், கொரோனா வந்துச்சு இல்லையா? ரோட்டில் படுத்துருக்க யாருக்கும் கொரோனா வரல. அவங்க என்ன சொன்னாங்க, மூச்சு காற்றுனால எல்லாத்துக்கும் கொரோனா வருது. ஒரு நாய்க்கு கூட கொரோனா வரல, ஒரு சிங்கத்துக்கும் வரல, ஒரு யானைக்கும் வரல, ஒரு புலிக்கும் வரல, ஒரு கரடிக்கும் வரல. மனுஷன் மட்டும் வந்துச்சு. ஏன்னா அவனுக்கு தைரியம் இல்லை. கொரோனானா ஐயோ வந்துடுமா? நான் ஒரு ஆள் சொல்கிறான், ஐயோ எனக்கு ஆட்ட முடியுது சார் அப்படிங்கிறான். என்னடானா யாரோ ஒருத்தன் படித்தானான்,
வாயில் சுவையே தெரிலங்கிறான். எனக்கும் அதே தான் சுவை இருக்குடா, உனக்கு எப்படி எல்லாம் போச்சு? பயம் பயம். அதெல்லாம் கொரோனா காலத்தில் நம்ம அந்த காலத்தில் சித்தர்கள் கண்டுபிடிச்சது. நிலவேம்பு அந்த மாதிரி கஷாயம்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சி எழுதி வச்சதான், நம்ம ஒன்றும் இப்போ கண்டுபிடிச்சிக்கல. அதில் கொரோனாலாம் சரி பண்ணிச்சில்ல என்ன சரியாச்சுல எல்லாருக்கும். கொரோனா பார்த்தீங்களா? மஞ்சள் எவ்வளோ பெரிய மருத்துவம். சளி பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சளி பிடிச்சா ஹாஸ்பிட்டலில் போவோம். ஹாஸ்பிட்டல் போவீங்க. சரியாயிடுமா? எத்தனை நாள் சரியாகும்? கொடுத்த மருந்து பொறுத்து 3 நாளோ 1 வாரத்துக்குள்ளே சரியாயிடும். நான் சளி வந்து 3 நிமிஷத்தில் சரி பண்ணிடுவேன். 3 நிமிஷம். உங்களுக்கு மருந்தெல்லாம் கிடையாது, 3 நிமிஷம் சரி பண்ணுவேன். எப்படி? ஒன்றும் இல்லை, மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சளை சுட்டு நல்லா புகை வந்தோடனே நல்ல அக்னி வரும். இந்த மூக்கை பொத்திட்டு உள்ளே இழுத்துடணும் ஃபுல்லாக. அதே மாதிரி இங்கே இழுக்கணும். இதே மாதிரி அடைய 3 வாட்டி அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை முடியும் போது ஒரு சளி இருக்காது உங்கள் உடம்புல. இது வந்து நம்ம இங்கே எல்லாம் எம்பிபிஎஸ் படித்து கத்தரல, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சித்தர் எழுதி வச்ச புக்கில் இருக்குது. அதுதான் அது நம்ம கேட்குது இல்லையா? அதுதான் நான்லாம் கொரோனாவுக்கு எல்லாருக்கும் சொன்னேன். சொல்லி கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே சரியாச்சு. ஒரு ஜுரம் இல்லாமல் போச்சு. இப்போ அதையும் நான் நம்புகிறேன்ல. ஒருவேளை இப்போ நம்மளை தேடி வராங்க, சிலது நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு சரியாகுது. சரியாகும் போது எல்லாமே சரியாகுது, அவ்வளோதான். இந்த விஷயம் கூட 20 நிமிஷம் வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு 2 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வேணால் வாங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லை இது லேட்டாக சொல்ல சார், ரியாலாக சொல்கிறேன். ரியலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் தண்ணி அடிச்சிடக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், தண்ணி அடிக்கக்கூடாது. ஆப்போசிட் ஆகிடும். ஆப்போசிட்னா எப்படி சொல்கிறீங்க? ஆப்போசிட்டாக உங்களுக்கு வேறு மாதிரி ஆகிடும். நான் அதனால தான் வெளியில் பப்ளிக்கில் ஓப்பனாக சொல்லவே மாட்டேங்கிறத. இவன் பாட்டு செஞ்சுக்கிட்டு எங்கன்னா எப்பவுமே காலேஜில் இல்லை நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்களாம் மிரட்டுற மாதிரியே இருக்குது. குடிக்கிறவங்களாம் இந்த விஷயத்தில் லைக் பண்ண மாட்டாங்க. இல்லை சார், அந்த இதுக்காக நான் சொல்ல. நீங்கள் இப்போ வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது இப்போ வந்து இந்த ஒரு ஊரில் ஒரு டாக்டர் கற்பழிச்சான்ல சார், கற்பழிச்சான்ல, அவன் 3 நிமிஷம் கூட தாங்க மாட்டான். அவன் கற்பழிச்சிருக்கான். அவன் கூட 4-5 பேர் ஏதோ கற்பழிச்சிருக்காங்க. இப்போ அரை மணி நேரம் 1 மணி நேரம் எப்படி கற்பழிப்பான்? அதனால் அவன் ஆப்போசிட்டாக போயிடக்கூடாதுங்கிறத சொல்லி தர மாட்டேங்கிறேன். நீங்கள் சொல்கிறது நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வேறு மாதிரி சொல்கிறேன். இப்போ கஞ்சா அடிக்கிறவன் ஒருத்தன் கொலை பண்ணியே தான் தீர்வானா அப்படி சொல்கிறாங்க. மனோதத்துவத்துலேயும் நிறையா பேர் சொல்கிறாங்க. அது மாதிரி இவங்களுக்கு வந்து நம்ம இந்த வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எங்கேயாவது போகிற வர்றது எதுனா போச்சுன்னா அதெல்லாம் தேவையில்லாத டென்ஷன். அதனால தான் நான் சொல்லியே தர மாட்டேன்ட்டேன். இல்லை நீங்கள் கற்றுக் கொடுத்த ஊரில் யாரோ மனைவியாவது கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சொல்லிடுறாங்க, சார் உங்ககிட்ட வந்திருந்து எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப அடங்க மாட்டுறாரு, ஸோ என்ன சார் பண்ணுறீங்க? இல்லை அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் இல்லை. ஸோ அவங்களும் என்ஜாய் தான் பண்ணுறாங்க. 20 நிமிஷம் தான் சார், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 20 நிமிஷமா? இல்லை 2 பேர் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வேறு யாருக்கும் சொல்லி தரல. 2 பேர் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப தெரிஞ்சவங்க கேட்டதுனால, இல்லைன்னா சொல்லி தர மாட்டேன். இப்போவும் சொல்லுங்கள், உங்களுக்கு சொல்லித்தர நான் தயாராக இருக்கேன். இல்லை இந்த பொசிஷன்கள்லாம் இருக்குது இல்லையா, பல பொசிஷன்கள் இருக்கு இல்லையா, ஆயக்கலைகள் 24 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது மீது நம்பிக்கை இருக்கா சார்? இதில் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களா? என்ன சார் நீங்கள் இல்லை வரவங்களுக்கு இது எடுத்து சொல்லியிருக்கீங்களான்னு கேட்குறேன். அப்படி சார், ஸோ இதுவும் ஒரு கலை தானே சார்? இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க சார். இதெல்லாம் நம்ம சொல்லணுமா என்ன? எல்லாம் அவங்களுக்கே தெரியும் சார். இது வந்து எப்படி குழந்தை பிறந்தவுடனே தாய் மார்பில் போய் பால் குடிக்குதோ அதே மாதிரி இது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் குழந்தை பெற்றவுடனே அது கரெக்டாக மார்பை தேடி போய் பால் குடிக்குதுல்ல. நீங்கள் குழந்தை பிறக்கிறது ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தாய் மார்பு காம்பில் பால் வராது. ஒரு செகண்ட் வரைக்கும். குழந்தை பிறந்த அடுத்த செகண்ட் அந்த தாய்க்கு பால் வரும். என்ன இறைவனோட படைப்பு பாருங்க. ஸோ அது மாதிரி எல்லாமே இருக்குது சார். நம்பணும் நம்ம, அவ்வளோதான். இல்லை இந்த பொசிஷன் விளையாட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது ஆண்களுக்கா இல்லை பெண்களுக்கா சார்? யார் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டணும்? பெண்களுக்கு தான் இருக்கும் அதிகமாக. அதில் நம்ம வந்து ஆண்கள் என்ன பண்ணுறாங்கிற பொறுத்து இவருக்கு தெரியணும்ல. முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியணும்ல இவருக்கு. முதல்ல ஒரு காஞ்ச மாடு கம்பம் உள்ள போய் விழுந்தாருன்னா என்ன வரும்? அதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லை உங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப் காலைல 3 மணிக்கு எழுந்திருப்பேன். பாத்ரூம்லாம் போய்ட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணுவேன். பூஜை பண்ணி 1 ஹவர் தியானம் பண்ணுவேன். நான் 1 ஹவர் தியானம் பண்ணிட்டு அப்படியே 1 ஹவர் யோகா. அதுக்கப்புறம் 1 ஹவர் வந்து தண்டால் பைட்டக்கு இது மாதிரி அப்டாம்ஸ் இது மாதிரிலாம் பண்ணுவேன். அப்புறம் வஜ்ராசனத்தில் வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி வரைக்கும் புக்கு படிப்பேன். பழைய சித்தர்கள் புக்கை எடுத்து படிப்பேன். டெய்லி படிப்பேன். ஒரு 40,000 புக்கு வச்சுருக்கேன். அது டெய்லி நான் படிச்சிருந்தாலும் சொல்கிறேன், அன்னைக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி ஒன்று புரியும். எனக்கு ஒரே விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு இதாக இருக்கும், இது ஒன்றா இருக்கும். அதை நான் செக் பண்ணுவேன். ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்பேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்கள் மாதிரி நண்பர்கள் வந்து கேட்டாங்கன்னா கொடுப்பேன், சொல்லுவேன், பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து கிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9 மணிக்கு குளிக்க ஆரம்பிச்சு திருப்பி ஒரு வாட்டி குளிப்பேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கூழ், நான் வந்து அந்த 80 வகையான மூலிகை கூழ் இதுக்கெல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை குடிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி ஒரு 20 வகையான ஒரு நல்ல பருப்பு வகைகள், நம்ம பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அது மாதிரி ஒரு 20 பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை தேனில் கலக்கி சாப்பிடுவேன். காலைல எந்திரிச்சோடனே சாப்பிட்றது திராட்சைப்பழம் வந்து இல்லை உலர்ந்த திராட்சை வந்து கருப்பு திராட்சை காலையில் நைட்டே வந்து சுடுதண்ணியில் ஊற போட்டுருவேன். காலையில் எழுந்தோடனே அதான் நான் குடிப்பேன். அப்புறம் மிளகு அந்த கிராம்பெல்லாம் போட்ட தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருப்பேன். ஃப்ளாஸ்கில் சூடாக இருக்கும். காலைல எழுந்தோடனே பல்லு விளக்கணும்னு அதான் குடிப்பேன் ஃபஸ்ட்டு. ஸோ ரொட்டீன் எனக்கு இது. பூண்டு ஒரு 5 பூண்டு சாப்பிடுவேன் டெய்லி. நைட்டு வந்து சாதத்துக்குள்ளேயே வச்சு பச்சையாக சாப்பிடுவேன் பூண்டு.
இது வந்து ஹார்ட் சம்மந்தமான எதுவும் நோய் வராமல் இருக்காக, மற்றபடி நிறையா விஷயங்களுக்காகவும் அதுவும் வெங்காயமும் சாப்பிடுவேன். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அதிகபட்சமாக வந்து சித்தாவில் தான் சாப்பிடுவேன். வெறும் எதுவுமே சாப்பிடுவேன், அதுவும் மூலிகையாக தான் சாப்பிடுவேன் என்னோட ரொட்டீன். அப்புறம் காலையில் வந்து சிகப்பரிசி வந்து நைட் ஆக்குறது பழைய கஞ்சி வச்சுருப்பேன். அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு 20 வெங்காயம், இஞ்சி துண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஆட்டி அது ஒரு 3-4 கிளாஸ் சாப்பிடுவேன். மத்தியானம் மீன் குழம்பு வச்சு ஒரு சாப்பாடு, நைட் சாப்பாடு. ரெகுலராக மீன் சாப்பாடு? ரெகுலராக இல்லை, ஒரு வெள்ளி செவ்வாய் அது மாதிரி சாப்பிட மாட்டேன். அப்புறம் கீரை, அந்த டைமில் கீரை சாப்பிடுவேன். டெய்லி கீரை சாப்பிடுவேன். நான் ஏதோ ஒரு கீரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், கீரை சாப்பிடுவேன். இது வந்து ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் மட்டன் சாப்பிட மாட்டேன், சிக்கன் சாப்பிட மாட்டேன், மீன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கிக்கு எது சார்? சைட் கிக்கு. சைட் தான். காட்வில்? காட்வில் வந்து ஜிம்னாஸ்டிக்கு. கிக்குங்கிறது வேறு, சைட் கிக்கு, ஃப்ரண்ட் கிக்கு, பேக்கு, ஊக்கு, இது மாதிரி. இல்லை இப்போ காட்வில்லும் இப்போ சண்டைக்கு ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. காட்வில்னா கிக் இல்லை சார், அது இல்லை டோவை பின்னாடி இருக்க டோ ஆன்ஸ்வரிங்லாம் அடிப்போம்ல, பேக் பிலிப்லாம் அடிப்போம்ல, அது மாதிரி ஜிம்னாஸ்டிக் தான். காட்வில்ங்கிறது ஜிம்னாஸ்டிக். அதில் வந்து ஃபைட் பண்ண முடியாது. அது வந்து காட்வில் ஒரு ஸ்டைலுக்கு அப்படி காட்வில் அடிப்போம்ல, ஆன்ஸ்வரிங்லாம் அடிப்போம், அது மாதிரி. இது கிக்கு வந்து இதுதான், சைட் கிக்கு, ஊக்கு, ஸ்பின்னிங்கு, கிரவுண்ட் ஸ்பின்னிங்கு, அப்பர் ஸ்பின்னிங்கு. ரவுண்ட் ஹவுஸும் கிக்கு தானே சார்? ஆமாம், ரவுண்ட் ஹவுஸ் கிக் தான். ஆமாம், ரவுண்ட் ஹவுஸ், ஃப்ரண்ட் கிக், இதுமாதிரி நிறைய கிக் அது மாதிரி இருக்குது. ஆமாம். ஜாக்குவார் தங்களோட ஸ்பெஷல்னால் அதில் எது சார்? எந்த கிக்கு அவரோட ஸ்பெஷல்? ஊக்கு. எந்த ஊக்கு சொல்கிறீங்க? இப்போ இந்த ஃபீல்டு இதில் சொல்லும் போது ஊக்கு நின்று எல்லாரும் தப்பாக கிக்கு வந்து இங்கேருந்து இப்படி அடிக்கிறது, அதாவது நீங்கள் எதிர்பார்க்காம இங்கே, இப்போ நான் அடித்தா இந்த பக்கம் தான் அடிப்பேன், இங்கே வந்து உள்ளோம் அடி கிக்கு. ஊக்கு அப்படி சொரட்டுன்னு அடிக்கும், காதோட பிச்சுட்டு போய் விழுந்துடும். இங்கே அடித்தா எனக்கு இப்படி வரும். இல்லை சார், இப்போ வந்து இப்படி தானே அடிப்பாங்க. இங்கேருந்து கால் இப்படி தூக்கி இங்கே அடிக்கிறது, அந்த மாதிரி இந்த இதுக்குள்ள யூஸ் பண்ணுறாதீங்க. இல்லை சும்மா அப்படி இருக்கேன் எங்கே இது அந்த மாதிரி இந்த சொரட்டுன்னு அடிக்கிறது. அது அந்த கிக்கு வந்து இங்கே வந்து அடிப்போம். இந்த இடத்துல படுறதுனால வெயிட்டாக இருக்கும் அந்த இடம். இங்கே அடி வெயிட்டாக அவ்வளோ மயக்கம் போட்டு வந்தோம். அது ப்ராக்டிஸ் ஹெவியாக பண்ணேன், அவ்வளோதான். இப்போ உங்கள் ஆசிரியரே சித்தர் தான், அவராண்டது ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துன்னு சொல்லிடுறேன் சார். இப்போ உங்கள் ஆசிரியரை தாண்டி எந்த சித்தர் வழிகாட்டுபடி இப்போ தொடர்ந்து நீங்கள் பயணிச்சிட்டு இருக்கீங்க? போகர். எதனால் போகர் தேர்ந்தெடுத்து? நான் வந்து இல்லை போகர் தேர்ந்தெடுத்து போகர் போனீங்களா, இல்லை அவர் பிடிச்சதுனால? இல்லை என்னென்னா, நான் வந்து பழனிக்கு ஷூட்டிங் பண்ணேன் ஒரு படம். ஷூட்டிங் போகும்போது கோயில் போய்ட்டு வரலான்னு போனேன். முருகெல்லாம் கும்பிட்டு அவர் போகர் சமையல் போய் உட்காந்தவன் அப்படியே என்ன அறியாமல் ஒரு 3 மணி நேரம் உட்காந்துருக்கேன். 6 மணிக்கு போய் 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன். உடனே ஃபைட்டர்ஸ்லாம் வந்து ஆனால் ஷூட்டிங்கில் எடுத்து அது வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன், என்னை மறந்து உட்காந்துட்டேன். சில மாற்றங்கள் எனக்கு. அடுத்த நாள் காலையில் 4:30க்கெலாம் போயிட்டேன், அதே மாதிரி உட்காந்துட்டேன். எழுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒரு 6 நாள் இருந்தேன், 6 நாள் டெய்லி போனேன். சில மாற்றங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதுலேருந்து அவரை பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எனக்கு புரியுது. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட நிறையா சொல்கிறத விட சில விஷயங்கள் புரியும் இல்லையா, அந்த மாதிரி புரிகிறதுனால அதை வந்து புக்ஸில் எழுதி வச்சுருவேன். அதை எழுதி வச்சு உங்கள் மாதிரி கொஞ்சம் பெரியவங்ககிட்ட கேட்பேன், சார் இதெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு கேட்பேன். அவங்க என்னது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் நிறைய அவங்க புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அவங்க திருமூலர் ஐயா எழுதுனதெல்லாம் புக்கு, போகர் 7000 புக்கு, இன்னும் நிறையா புக்ஸ் இருக்குது. அது சம்மந்தமாகவே நிறையா புக்கு. பழைய காலத்து சித்தர்கள் எழுதுனது. சில சித்தர்களும் எங்ககிட்ட வந்து நான் வந்து போய் பழகியிருக்கேன். அதனால் அதிலேருந்து எனக்கு அது கொஞ்சம் அப்படியே வந்துச்சு. ஏன்னா எங்கள் வாத்தியாரும் அந்த இதில் இருந்ததுனால அவர் சில விஷயங்களை எனக்கு நிகழ்த்தி காட்டினது உண்மைங்கிறனால அந்த உண்மையை நம்பி நான் எல்லாரையும் நம்புகிறேன். எல்லோரும் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. சார் ஃபஸ்ட்டு எடுத்து உங்களோட ஒரு கேள்வி இருந்துச்சு, எந்த பிராண்டு ஏர் டை யூஸ் பண்ணுறீங்க சார்? இது வந்து சார் மூலிகைகள் தான். இதுவும் மூலிகையில் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நான் எனக்கு ஃபுல்லாலாம் இல்லை, நீங்களே தயாரிக்கிறீங்க? நானே தயார் பண்ணிக்கிறேன். ஆமாம், எப்படி நான் வந்து மூலிகையெல்லாம் நானே இது பண்ணிக்கிறேனோ அதே மாதிரி இதுவும் நானே பண்ணிக்கிறேன். அதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.